ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி உங்களுக்காக நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா க்ளோ கார்டன் மகாபலிபுரமில். இது நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க காய்ஸ். இது கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது தான். அதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் பார்த்திங்கன்னா டே டைமில் நீங்கள் போனீங்கன்னா 100 ருப்பீஸு, நைட் டைமில் போனீங்கன்னா 200 ருப்பீஸ். டைமிங் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரி இது இன்டோர் கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இன்டோர் கார்டனில் ஃபஸ்ட்டு இது என்ட்ரி. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ஜங்கல் கம் வாட்டர் ஃபால்ஸ் செட்டப்பில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அதாவது க்ளோ கார்டனுக்கு தகுந்த மாதிரியே உள்ளே பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ளோவாக இருக்குது. எல்லாமே எல்லா அனிமல்ஸ் ஆகட்டும், எல்லா வாட்டர் ஃபால்ஸ் செட்டப் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்காக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் கவர்மெண்ட்டை. நம்ம சென்னையில் புதுசாக போன இடத்துக்கே போயிட்டு நம்ம பீச்சு, சினிமா, சும்மா நார்மல் பார்க்கு இந்த மாதிரி பார்த்து இது ரொம்ப நியூவாக இருந்துச்சு. நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கிட்ஸு ரொம்ப 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 லைக் பண்ணுவாங்க. எங்களுக்கு ட்வின்ஸ் அப்படின்றனால அவங்க 4 இயர்ஸ் ஆக போகுது அவங்களுக்கு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணும் பையனும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். இதே மாதிரி நான் பார்த்திங்கன்னா மூணார் போயிருந்தோம் போது இதே மாதிரி ஒரு நைட் பார்க்குக்கு போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு அங்கேயும். ஆனால் இந்த மாதிரி க்ளோ கார்டன் கிடையாது. அது நைட் டைமில் சும்மா லைட்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணியிருந்தாங்க. இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் தீம் தான் க்ளோ கார்டன்றது. இப்போ நான் உங்களுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே வீடியோவில் காட்டும் போது பார்த்திங்களா எப்படி க்ளோ ஆகுது பாருங்கள். அந்த லைட் நேரில் பார்க்கும்போது இவ்வளோ க்ளோ இல்லை. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் ரொம்ப க்ளோவாக ஒரு அந்த பேர்டையும் ஒரு அனிமல் சுற்றியும் அந்த க்ளோ இருக்குது பாருங்கள், அந்த லைட்டோட க்ளோ. இதெல்லாம் ஃப்ளமிங்கோலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாண்டாவும் அழகாக இருந்துச்சு. ஒரு வாட்டர் ஃபால், சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி வச்சு இந்த ஸ்வானு, ஃப்ராகு எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஒன்றுத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பாண்டா செட்டப் இருக்குன்னா பாண்டாவில் லைட் மாதிரி வச்சுருந்தாங்க. அது மூவிங் ஆகிட்டே இருக்குது. அது ரொம்ப கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதுவும் வாட்டர் ஃபால் செட்டப் முடித்தோடனே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் செட்டப்பில் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்குரில்லு, பேர்ட்ஸு உங்களுக்கு மேலெலாம் நான் காட்டுறேன் பார்த்திங்களா, ஃபுல்லாகவே அப்படியே பறக்கிற மாதிரி, பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி எல்லாமே க்ளோவாக இருந்துச்சு கைஸ். இந்த மஷ்ரூம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ரெட் கலர் அதுவுமா ரொம்ப அழகாக இருந்தது. நேரில் பார்க்க இன்னும் அழகாக இருந்துச்சு. அந்த பேர்ட் செட்டப் இருக்க ஏரியாவே ரொம்ப நல்லா இருந்தது. அது குட்டி குட்டி பேரட்ஸ் எல்லாம் வச்சு, அதுக்கப்புறமா ஹென்னு, ரூஸ்டர் இதெல்லாம் இந்த சைடில் செட்டப்பில் நான் காட்டுவேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. நாங்கள் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி நாங்கள் இங்கே கோயம்பேடுலேருந்து இந்த மகாபலிபுரம் இது போகிறதுக்கே 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் ஆச்சு. சாட்டர்டே போனதுனால பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. 2.5 ஹவர்ஸ் ஆச்சு. பட் நாங்கள் ஒர்த்துன்னு தான் சொல்லுவோம் கைஸ். நாங்கள் பார்த்திங்கன்னா ரீச் ஆனதே 9 o'clock தான் ரீச் ஆகணும். 11 o'clock வரைக்கும் இருக்குது இது டைமிங்கு. ஸோ நாங்கள் 9 o'clock தான் ரீச் ஆகணும். நாங்கள் போனப்போ என்னென்னா 9 o'clock நிறைய பேர் பார்த்து முடிச்சுட்டு வெளியே போனாங்க. ஸோ நாங்கள் போனப்போ ரொம்ப க்ரௌட் கம்மியாக இருந்தது. போகிறவங்களாம் அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 9 o'clock பீஸ்ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு வரலாம். ஏன்னா சாட்டர்டே சண்டேயில் பயங்கரமாக கூட்டம் இருக்கும் எல்லா இடத்துலையும். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு வரோம். நாங்கள் போகும்போது ரொம்ப கூட்டமே இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது கூட்டம். இதுவே நாங்கள் ஏர்லியராக வந்திருந்தால் நல்லா கூட்டமாக இருந்திருக்கும். நாங்கள் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டன் மாதிரி கைஸ். ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு எனக்கு இது. இந்த டூலிப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல படத்தில், இந்த பாட்டுங்களெல்லாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப அழகாக இருந்தது இந்த ரோஸ். இதிலே பார்த்திங்கன்னா எல்லோ ரோஸை வச்சு ஹார்ட் ஷேப்பில் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நேரில் விஷுவலைசிங்காக நல்லா இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க.
இந்த ஃப்ளவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டப்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலேருந்து லைட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அதாவது ஒரு ஃப்ளவர் பாண்டா ஒரு செட்டப்புக்கு ஏற்ற மாதிரியும் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரோஸ் கார்டன் எனக்கு. ஆக்சுவலி ஃபோட்டோ எடுத்தால் ஆனால் அதுனா நம்மளோட ஃபேஸ் ரொம்ப டல்லாக தெரிஞ்சுது. பின்னாடி இருக்க லைட் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கிறனால நம்மளோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் தெரிஞ்சுது. மற்றபடி விஷுவலைசிங்காக பார்க்கும்போது ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை கார்டன்ற மாதிரி. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் இப்போ உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை நான் நேரில் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அது ஆக்சுவலி வந்து அந்த விங்ஸ் வந்து பறக்கிற மாதிரி லைட்டாக ஸ்லோவாக பறக்கிற மாதிரி வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு கைஸ். கண்டிப்பாக கிட்ஸ் வந்து 100% என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு நியூவாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபீலிங் கண்டிப்பாக கிடைக்கும். நான் இவ்வளோ வந்து ஹைப் பண்ணி பேசல. இட்ஸ் நாட் அ ப்ரமோஷன் வீடியோ. நானுமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க வீடியோ, அதை பார்த்துட்டு தான் நான் போனேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்ஸை கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பி வேர்ல்டுக்குள்ளே போகிறோம். பி வேர்ல்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிக்கெட்டு, அப்புறம் லேடி பக்கு, அப்புறமா வந்துட்டு பீஸு இதெல்லாம் அழகழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், அந்த சவுண்டு வேறு உங்களுக்கு கேக்கின்னு சவுண்ட் இருக்கும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸில் வந்துட்டு போட முடிஞ்சால் நான் ஆட் பண்ணுறேன். பயங்கரமாக ஆக்சுவலாக அந்த பேர்ட்ஸ் செட்டப்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் கத்துற மாதிரி, ரியலாக பேர்ட்ஸ் கத்துற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது என்னென்னா அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி அப்படியே வைக்காமல் அது மூவ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி பார்க்குறாங்க. அது ஒரு அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சுன்னா கூட பெருசாக பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல. பட் அது லைட்டாக ஒரு மூவ் பண்ணுற மாதிரி அதோடய ஃபெதர் அசைக்கிற மாதிரிலாம் இருக்கிறனால கிட்ஸ் வந்து ரொம்ப புதுசாக அப்படியே பார்க்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹனி பீ கோம்பே அப்படியே வச்சுருந்த மாதிரி அது இருந்திருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள். லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஜூம் பண்ணும்போது எல்லோ கலரில் வருது, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் வருது. அது வந்து ஃபோனோட லைட்டிங் தான் முழுக்க. பட் உங்களுக்கு இந்த எல்லோ கலரில் தான் நேரில் பார்க்குறதுக்கு இருக்கும். நான் ஜூம் பண்ணும்போது ஒரு எல்லோ வருது பார்த்திங்களா, அந்த எல்லோவில் தான் வந்துட்டு அந்த கலரில் தான் வந்துட்டு உங்களுக்கு நேரில் இருக்கும். இதெல்லாம் ஸ்பைடர் மாதிரி வச்சு ஸ்பைடர் வெப்பை வச்சு ஸ்பைடர்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் இதுதான் ஃபைனல் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த இண்டோர் கார்டனோட செட்டப் வந்து முடிஞ்சிடும். நம்ம வந்து வெளியே போயிடுவோம். ஸோ இது பாருங்கள், மேலெல்லாம் கூட உங்களுக்கு ஹனிபீ வந்து தொங்குற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ், இப்போ நம்ம வந்து ஃபைனலாக இந்த இண்டோர் கார்டனோட எண்டுக்கு வந்துட்டோம். நன்றி, மீண்டும் வருக அப்படின்ட்டு லைட்டில் அவங்களே போட்டாங்க. ஸோ இது வந்து வெளியே வந்தோடனே அவுட்டோர் கார்டன் ஏரியா. உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளோ ட்ரீ, அப்புறம் லயனு, டைகரு, அப்புறம் டீரு, மானுங்க, இந்த மாதிரி நிறைய செட்டப்பில் வச்சுருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ஆக்சுவலி ரொம்ப சின்னது தான், ரொம்ப பெரிய இடத்துல இது கிடையாது. ரொம்ப சின்னது தான். உங்களுக்கு ஒரு 2 hours போதும் உங்களுக்கு எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இது கூட இல்லாமல் அடிஷ்னலாக வந்துட்டு உங்களுக்கு டாய் ட்ரெயின் வச்சுருக்காங்க. சும்மா கிட்ஸுக்கு ஒரு 2-3 கேம்லாம் வச்சுருக்காங்க. நான் போக காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செல்ஃபி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செட்டப் ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்கு வந்து சும்மானே லைட்டு மட்டும் போட்டு விடாமல் அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிட்ஸ் வந்து கால் வச்சு மிதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதோட கலர்ஸ் மாறுது. ஸோ பசங்களாம் வந்து ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. நானுமே அதில் வந்து சும்மா ஏறி நின்று பார்த்தேன். அடல்ட்ஸுமே விளையாடலாம், நாட் ஒன்லி ஃபார் கிட்ஸ், அடல்ட்ஸுமே அதில் விளையாடலாம். இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எனக்கு. இந்த டீர் செட்டப் ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்கள், எல்லாம் பசங்களாம் குதிச்சு விளையாடுறாங்க பாருங்கள். எனக்குமே ஆக்சுவலி ஆசையாக இருந்தது. நானுமே வந்து குழந்தையாகவே மாறிட்டேன். சாரி கைஸ், எனக்கு வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ என்னோடய வாய்ஸ் பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே பார்த்தீங்களா எப்படி ஜாலியாக குதிச்சு. இந்த டைகரும் பார்க்க நல்லா இருந்தது. ஃபேஸ் அந்தளவுக்கு டைகர் ஃபேஸ் நல்லா இல்லை, பட் ஆனால் ஓவராலாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ரோஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே க்ளோ ட்ரீ தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சதே இந்த செட்டப்புங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி மான் அப்படின்னு ஒரு இந்த சைடு அந்த சைடும் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டெயின் மாதிரியே இருக்குது பாருங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு. ஸோ
லைட் ஃபவுண்டெயின் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த பஞ்சி ஜம்பிங் மாதிரிலாம் இருந்தது. ஆக்சுவலி பஞ்சி ஜம்பிங் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியல கைஸ். ஆனால் அது வந்துட்டு ஆப்ரேட் பண்ணலை. அது இந்த மான் தாங்க எனக்கு மொத்தமாக அட்ராக்ட் பண்ணது. இந்த சன்ஃப்ளவரும் நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாய் ட்ரெயினில் நான் உட்காந்துருக்கேன். டாய் ட்ரெயினில் வந்து நாங்கள் ரைட் போகிறோம். ஸோ பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த டாய் ட்ரெயினில் போயிட்டு அந்த ஒரு டோட்டல் அவுட்டோர் கார்டனே வந்து ஒரு சுற்றி காட்டுறாங்களா, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த டாய் ட்ரெயினில் சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டல் அவுட்டோர் ஏரியாவே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது. பசங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. என்னோடய பசங்க குட்டி பசங்கன்றனால அதில் அடிப்படும் நான் உண்டலை. பட் பெரியவங்கெல்லாம் போய் ஜாலியாக அதில் விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கு பேர் என்னமோ ஒன்று போட்டிருந்தாங்க, நான் அதுக்கப்புறமா பார்த்து சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ரவுண்டு போகும்போது செம்ம ஜாலி. பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சீரியஸாகவே வந்து எப்போயுமே பீச்சு சினிமான்னு இந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு புதுசாக கூப்பிட்டு போனது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. பார்த்திங்களா, ரொம்ப அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு. இதுதான் சின்னதாக தான் இருந்தது டோட்டல் அவுட்டோர் கார்டன் ஏரியாவே. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இண்டோர் போயிட்டு வந்தோம்ல, அந்த பில்டிங் தான் அது. இது பார்த்திங்களா, லைட்டு ஃபவுண்டெயின் மாதிரி லைட்லாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க. இது டோட்டலாகவே ஒரு இந்த ரோஸ் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரோஸும் சன்ஃப்ளவரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம டாய் ட்ரெயினில் ரவுண்டை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸு விளையாடிட்டு இருந்தாங்க. கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பி செட்டப்பில் ஒரு சும்மா சர்க்கிள் மாதிரி பண்ணுற மாதிரி அவங்களோட கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேம் இருந்துச்சு. இது எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம 200 ருபீஸ் டிக்கெட் எடுத்தோன்னா வந்துடும். அதே மாதிரி 5 இயர்ஸ் பிலோ கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு சர்க்கஸ் இது மாதிரி வந்துட்டு சுற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் கேம் இருக்குது. இந்த வாட்டர் கேம் வந்து நம்ம பே பண்ணணும். ஒரு கிட்டுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் உள்ளே பே பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாய் ட்ரெயினில் வந்துட்டு நானும் என் பசங்களும் 2வது ரவுண்ட் போயிட்டு வந்தோம். என் ஹஸ்பண்ட் வரல, அவர் தான் வீடியோ எடுக்கிறாரு. பசங்க வந்து செகண்ட் டைம் போகலாம் அப்படின்ட்டு கேட்டதுனால செகண்ட் டைம் போயிட்டு வரோம். நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் போய்க்கலாம். ஒரு டைம் தான் போகணுன்னு கிடையாது. நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் இந்த டாய் ட்ரெயினில் நீங்கள் ரைடு போய்க்கலாம். நாங்கள் இது செகண்ட் டைம் போனோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்கிறாரு. நாங்கள் ஹாய் சொல்லுவோம் பாருங்கள், அங்கே பாருங்கள், ஹாய் சொல்கிறோம். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த டாய் ட்ரெயினெல்லாம் வந்துட்டு. ஆக்சுவலி இங்கே ட்ரெயின் மியூசியம் வந்து கொளத்தூரில் இருக்குது, பாடியில் இருக்குது. அங்கே நாங்கள் இந்த மாதிரி போயிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மூன் மாதிரி இருக்க வந்து ஸ்விங் தான். எல்லாருமே அடல்ட்லேருந்து சின்னவங்கலேருந்து மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்தது வந்து இதில் தான் நிறைய. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ரிங் லைட் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கைஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.